காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சிவகங்கையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஃபாரூக் வழங்க கேட்கலாம். ஃபாரூக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக வாழ்வூதியம் கோரும் மறியல் போராட்டம் என்ற போராட்டத்தை சாலை மறியல் போராட்டமாக இன்று காலை நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை சிவகங்கை நகர் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளார்கள். திமுகவின் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிப்படி வருவாய்த்துறை, கிராம உதவியாளர், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், சட்டப்பூர்வ ஊதியம் வழங்க கோரியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. காவல்துறையினர் வாகனங்கள் குறைவாக வந்திருந்த நிலையில் ஒரு பகுதியினை மண்டபத்தில் அடைத்த பின்பு மேலும் அவர்களை அங்கு இரண்டாவது முறையாக காவல்துறை அழைத்து சென்றது. இந்த போராட்டமானது சிவகங்கை மாவட்டத்துடைய தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடந்தது. இது ஏராளமான பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டன கோஷங்களை, அரசுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பினார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக்.